கிறிஸ்மஸ் நாட்களில் நிறைய பிரசங்கம் நான் பண்ணியிருக்கேன். ஆனாலும் இன்றைக்கு ஆண்டவர் தரக்கூடிய வார்த்தை என்னவென்றால் பேக் டு பெத்லஹேம். எல்லாம் சொல்லுங்க, பெத்லஹேமுக்கு போவோம். பேக் டு பெத்தில், அது ஒரு அனுபவம் இருக்கு. பேக் டு பெத்லஹேம், பெத்லஹேமுக்கு போவோம் அப்படிங்கிற வார்த்தையை நீங்க பார்க்கும்போது இங்க சொல்லப்படுகிறது என்ன பாருங்க. அங்க பார்க்கிறோம், இந்த ரூத்தின் புஸ்தகத்தை பார்க்கும்போது ரூத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் என்ன சொல்லப்படுகிறது, அந்த 22 பார்க்கும் பொழுது, நகோமி மோபிய ஸ்திரீயான தன் மருமகள் ரூத்தோடு கூட மோப் தேசத்திலிருந்து திரும்பி வந்தாள். வார்கோதுமை அறுப்பின் துவக்கத்திலே அவர்கள் எங்க வந்தாங்க? பெத்லஹேமுக்கு வந்தார். நல்ல கரங்களை கர்த்தரை ஸ்தோத்திரம். பெத்லஹேம், பெத்லஹேம் என்றால் ஒரு சின்ன ஊர், தச்சநல்லூர் மாதிரி. அல்லேலூயா சொல்லுமா, ஆமென். மேசியா சபை மாதிரி ஒரு சின்ன ஊர், சின்ன ஊர்ல ஒரு சின்ன சபை. இந்த பெத்லஹேமை பற்றி சொல்லப்படுகிறது. மேகா 5:2 என்ன சொல்லப்படுகிறது தெரியுமா? எப்ராத்தா எனப்பட்ட பெத்லஹேமி, நீ யூதேயா தேசத்தில் உள்ள அநேக ஆயிரங்களுக்குள்ளே சிறிதாயிருந்தாலும் இஸ்ரவேலை ஆளக்கூடிய மேசியா எங்கிருந்து வருவார். அல்லேலூயா சொல்லுமா, மேசியா சபையிலிருந்து வரப்போறார். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம். ஆமென். உங்க சபைக்கு பேர் என்ன? மேசியா. ஆமென். நீ யூதா தேசத்துல நீ அநேக கிராமங்கள் இருந்தாலும் இஸ்ரவேலை ஆளக்கூடிய பிரபு இங்கிருந்து வருவான். ஆமென். ஒரு சின்ன ஊர் தான் அது, ஊர் அறியாத, அதாவது பிரபலமாகாத ஒரு ஊர். நம்ம ஆண்டவருக்கு ஒரு காரியம் நான் உங்களுக்கு சொல்ல வரேன். ஆண்டவருடைய திட்டம் எல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பிரபலம் இல்லாத ஆட்களை பிரபலமாக்குறது தான் தேவனுடைய வேலை. ஆமென் சொல்லுமா. உங்க பாஸ்டர் பிரபலமாகாதவர், ஆனா பிரபலங்களை உருவாக்குற பிரபலமா இருக்கிறார். ஆமென். பிரபலமாகி இயேசுவை கொண்டு வரனால எங்களுக்கு ஒரு பிரபலம் கிடைக்குது. நாங்க we are not famous people. நாங்கெல்லாம் பிரபலமாக, எங்களை பேரு உலகத்துல அறிமுகம் ஆகாத இடம் தான். ஆனா எங்களை அறிமுகப்படுத்தி ஒரு பிரபலம் இருக்கிறார், இயேசு கிறிஸ்து. ஆகவே ஆண்டவர் ஸ்தோத்திரம். நாங்க பிரபலம் இல்லாட்டாலும் எங்களை பிரபலப்படுத்துகிற இயேசுவை சொல்றதுக்கு எங்களுக்கு ஒரு பாக்கியம் கிடைத்தது. பவுல், அந்த பிரபலமான பவுலை அந்த பிரபலம் இல்லாத ஒரு பர்ணபா அறிமுகப்படுத்தி வச்சான். பர்ணபா பவுலை உள்ள சபைக்கு கொண்டு வர்றாரு. ஆனா பர்ணபாவுடைய பெயர் அதிகமா பிரபலமாகல. ஆனா அவர் கொண்டு வந்த பவுல் பிரபலமானார். அல்லேலூயா சொல்லுமா. பெத்லஹேம் பிரபலம் இல்லாத ஒரு இடம் தான், சின்ன ஊர் தான், தச்சலூர் மாதிரி. ஆனால் அந்த சின்ன ஊர்லயும் அந்த இயேசு வந்ததுனால அந்த ஊருக்கே ஒரு மகிமை கிடைத்தது. இந்த காலை ஆராதனையில இந்த சபைக்கு வந்திருக்கிறீங்களே, உங்க சபையை பற்றி பிரபலம் இன்னைக்கு பெரிய அளவில் இல்லாட்டலும் கூட அந்த பிரபலமாகிற இயேசு இந்த சபைக்கு வந்ததுனால இந்த சபையில அங்கமா இருக்கீங்களே, உங்களையும் பிரபலமாக்க ஒரு தேவன் பெத்லஹேமுக்கு வந்திருக்கிறார். யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறிதாக இருந்தாலும் இஸ்ரவேலை ஆளக்கூடிய பிரபு உங்க இங்க என்ன புறப்பட போறார். ஆமென். ஆகவே இந்த பெத்லஹேம் என்று அழைத்தா அந்த பெத்லஹேமுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, என்ன அர்த்தமா? அப்பத்தின் பிரெட், ஹவுஸ் ஆஃப் பிரெட், ஹவுஸ் ஆஃப் பிரெட், அப்பத்தின் வீடு. ஆகவே அப்பத்தின் வீடு என்று சொல்லக்கூடிய அந்த வீட்டில் அப்பம் இல்லை, பஞ்சம். ஆகவே பஞ்சம் ஏற்பட்டதுனால என்ன நடந்தது கேட்டீங்கன்னா, அந்த ஊர்ல முக்கியமான பிரபலமான ஒரு குடும்பம் எலிமெலேக்கு, நகோமி, அவங்க மக்லோன், கிளியோன் அங்கிற 4 பேர், அப்பா அம்மா 2 பையங்க. இவங்க 4 பேரும் அந்த பெத்லஹேம் ஊரை சேர்ந்தவங்க. அந்த ஊர்ல பஞ்சம் ஏற்பட்டதுனால அந்த பஞ்சம் பிழைக்கிறதுக்கு அந்த பெத்லஹேம் விட்டு மோவாப் தேசத்துக்கு வர்றாங்கன்னு பார்க்குறோம். அந்த மோவாப் தேசத்துக்கு வரும்போது, மோவாப் தேசம் அது எப்படிப்பட்ட பின்னணி தேசம்னா, அது அந்நிய தெய்வங்களை வழிபடுற ஒரு இடமா இருந்துச்சு. அந்த ஊருக்கு பேரே மோவாப். மோவாப் என்றால் அதனுடைய பின்னணியத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த மோவாப் சந்ததியார் யார் என்றால் லோத்துடைய வம்சத்தை சேர்ந்தவங்க. அம்மோன் புத்திரர் என்றும் லோத் புத்திரர் என்றும் அழைக்கப்பட்டவர்கள். இவர்கள் சரியான முறைமையின்படி வராதனால அவங்களுடைய தேவனுடைய காணி ஆட்சிக்கு, இஸ்ரவேலுடைய காணி ஆட்சிக்கு தூரமா இருக்கிறவங்க. அந்த அந்நிய தெய்வங்களை வழிபடுறவங்க, அந்நிய வழிபாடு உடையவர்கள், அந்நிய தெய்வங்களை வழிபடுகிறவர்கள். அவர்கள் தேவனுடைய ஆலயத்துக்கு, தேவனுடைய பிரசன்னத்துக்கு வருவதற்கு தகுதி இல்லாத மக்கள். அந்த இடத்துல போய் இவங்க போய் சேர்றாங்க. பெத்லஹேம், த ஹவுஸ் ஆஃப் பிரெட், அப்பத்தின் வீட்டில இருந்து அங்க கொஞ்சம் குறைவு ஏற்பட்ட பொழுது, பஞ்சம் என்றால் குறைவு ஏற்பட்ட பொழுது அந்த குறைவை நிறைவு செய்கிற தேவனிடத்தை போயிருப்பாங்கன்னா நிச்சயமா தேவன் நிறைவு செய்திருப்பார். ஆனால் குறைவை நிறைவு செய்ய
அந்த அந்த தேவனிடத்துல கேட்காம வேதம் சொல்லி, என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உடைய குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையிலே நிறைவேற்றுவார். ஒரு கானாவூர் கல்யாணத்துல ஒரு குறைவு ஏற்பட்ட பொழுது நிறைவு செய்த அந்த ஆண்டவர் நிச்சயமாகவே பஞ்சகாலத்துல இவங்க ஆண்டவரை தேடி இருப்பாங்கன்னா, நீங்க கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார், அவரை விட்டு விட்டால் அவரும் உங்களை விட்டு விடுவார். ஆமென் சொல்லாமா? ஆகவே இவங்க இருக்க வேண்டிய இடத்துல இல்லாதனால அவங்க மேற்பார்வையான கண்ணுக்கு வேதம் சொல்ல, மனிதனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அது முடிவோ தேவன் வைத்த இடத்துல. நல்லா சொல்லுங்க, தேவன் வைத்த இடத்துல. ஒருவேளை வைத்த இடத்துல குறைவு இருக்கலாம். நீங்க கல்யாணம் பண்ண இடத்துல உங்க புருஷன் வாழ்க்கையில குறைவு இருக்கலாம், மனைவி வாழ்க்கையில குறைவு இருக்கலாம், நீங்க எதிர்பார்த்த எக்ஸ்பெக்டேஷன் இல்லாம இருக்கலாம். ஆனால் குறைவை நிறைவு செய்வர் தேவன் இருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி கர்த்தரால் ஹல்லேலூயா. மனித வாழ்க்கையில சில பிள்ளைகள் திருமணத்துக்கு அப்புறம் அப்செட் ஆகிடும், டிப்ரெஷன் ஆயிடுறாங்க. அவங்க என் புருஷன் இப்படி இருக்கணும், எனக்கு வர கனவை இருக்கணும், எனக்கு வர மாப்பிள்ளை இப்படி இருக்கணும், ஒரு எக்ஸ்பெக்டேஷன். இவங்க போட்ட எக்ஸ்பெக்டேஷன் மாறாத அவன் இருப்பான். ஃபினிஷ். அடுத்த நாளே பாப்பா, நம்ம எதிர்பார்த்த ஒன்றும் நடக்கலையே, ஏன் ஆண்டவரே? அந்த குறைவை வாழ்க்கையில சந்திக்கிற சவால். நூற்றுக்கணக்கான கல்யாணத்தை நாங்க பண்ணி வைக்கிறோம். கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்க எதிர்பார்க்கிற மகிழ்ச்சி இல்லாதனால அப்படியே மனம் உடைஞ்சு போய் டிப்ரெஷன்ல போய் வாழ்வதை விட சாவது நல்லது முடிவு. ஆனா ஒன்று உண்மை, ஆண்டவர் எதை அனுமதிக்கிறாரோ அந்த இடத்துல சூழ்நிலையை மாற்றுவார். ஆமேன் சொல்லுமா? ஆமேன் சொல்லலாமா? இப்போ அதாவது அவன் மனசையும் மாத்துவாரு, இல்ல உன் மனசையும் மாத்துவார். தேவனால் முடியாத காரியம் ஒண்ணுமே இல்லை. சோர்ந்து போயிடக்கூடாது, அதிரியம் அடைஞ்சக்கூடாது. இது மாற்ற காரியம் நடக்கலன்னா ஆண்டவர்கிட்ட விளையிடம் கூடாது. ஆனால் ஆண்டவருடைய கரத்தில் விழுந்து கிடந்து, ஆண்டவரே சூழ்நிலையை மாற்றுங்க, நீ தண்ணீரை கடக்கும் போது உன் கூட இருப்பார், நீ ஆறுகளை கடக்கும் போது கூட இருப்பார், அக்னியை கடக்கும் போது கூட இருப்பார், சிங்கக்கேபில தூக்கி போட்டாலும் கர்த்தவங்க இருப்பார், சிறையில தூக்கி போட்டாலும் கர்த்தவங்க கூட இருப்பார். சூழ்நிலையை மாற்றக்கூடிய மாபெரும் வல்லமை கர்த்தர் உனக்கு கொடுப்பார். ஆமென். ஆனால் ஆண்டவருடைய வச்ச இடத்துல இல்லாம மோவாப் போயிட்டாங்க. மோவாப் போனனால முதல் 10 வருஷத்துல குடும்ப தலைவன் எலிமெலேக், தேவனே ராஜா என்று அழைக்கப்படுகிற எலிமெலேக், அவன் இறந்து போறான். அவனுடைய 2 பிள்ளைகள் ஆண் வாரிசு, அவங்களும் இறந்து போயிடுறாங்க. 10 வருஷத்துல 3 மரணம். ஒரு வீட்டுல 10 வருஷத்துல 3 மரணம், அதுவும் ஆண் வாரிசு எல்லாம் போச்சுன்னா அவங்க வீட்டுல எப்படி இருக்கும் பாருங்க. துக்கம் தாங்க முடியாது. அப்படிப்பட்ட சமயத்துல இதுக்கு இந்த 10 வருஷத்துல இவங்க பெத்லகேம்ல இருந்தவங்க, பெத்லகேம்ல இருந்திருப்பான்னா அவங்க பிள்ளைகளுக்கு அங்கேயே கல்யாணம் ஆயிருக்கும். ஆனா மோவாப் தேசத்துக்கு போனனால ஆண்டவர் சொன்ன, அந்நிய நுகத்துல என்ன செய்யுங்க, அவிசுவாசியோடு இணைக்கப்படாதீங்கன்னு சொல்லியிருந்தார். ஆனா அங்க போய் கல்யாணம் வேற பண்ணிட்டாங்க. இதனால 3 மரணம் சம்பவித்தது 10 வருஷத்துக்குள்ள. ஆனா இப்படி துக்கத்துல, வேதனையில, கண்ணீர்ல இந்த புத்தகம் ஆரம்பித்தாலும் ஒரு நல்ல செய்தி என்னவென்றால், 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசித்து பார்க்கும் பொழுது, கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்தார். ஆமென் சொல்லுங்களேன், நல்லா சொல்லுங்க, நல்லா சொல்லுங்களேன். கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்தார். நல்ல கரங்களை தட்டுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஒரு டிவைன் என்கவுண்டர், தெய்வீக சந்திப்பு. சொல்லுங்களேன், என்ன சந்திப்பு? மனித சந்திப்பே சில காரியத்தை மாற்றி அமைக்கும்னா, ஒரு தெய்வ சந்திப்பு, தெய்வீக சந்திப்பு சூழ்நிலை மட்டுமல்ல, எல்லாத்தையுமே மாற்றி அமைக்கும். தேவன் தம்முடைய ஜனங்களை சந்தித்தார். எப்பொழுதெல்லாம் கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்திக்கிறாரோ பாருங்க, கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து அவளுக்கு என்ன கொடுத்தார்? ஆகாரம் கொடுத்தார். கரங்களை தட்டுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்திப்பார் என்றால் அவளுக்கு ஆகாரம் கொடுப்பார், ஆவிக்குரிய ஆகாரம் கொடுப்பார், பூமிக்குரிய ஆகாரம் கொடுப்பார், எல்லாவற்றிலுமே ஒரு ஆரோக்கியத்தை கர்த்தர் கொடுப்பார். உன் சூழ்நிலை மாறும், உன் பஞ்சம் மாறும், உன் கண்ணீர் மாறும், உன் துக்கம் மாறும், அங்க இருக்கிற மரண வாசனை மாறி ஒரு ஜீவ வாசனை உண்டாகும்.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லுங்களேன், கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்தார். இந்த கிறிஸ்மஸ் நாட்கள்ல, புது வருஷத்துக்கு முன்னால எத்தனை பேர் வாழ்க்கையில தேவன் சந்திக்க நினைக்கிறீங்க? நல்ல கரங்கட்டி ஆண்டவரே, டிவைன் என்கவுண்டர், ஹோலி லார்ட், ஒன்ஸ் அகைன், ஒன்ஸ் அகைன், ஒன்ஸ் அகைன், ஒன்ஸ் அகைன், ஒன்ஸ் அகைன், டிவைன் என்கவுண்டர், டிவைன் என்கவுண்டர். எங்களை சந்திங்க ஆண்டவரே. புது வருஷத்துக்கு போறதுக்கு முன்னால என் பஞ்சம் மாறணும், என் தரித்திரம் மாறணும், என் ஆவிக்குரிய சூழ்நிலை மாறணும். எனக்கு என் கண்ணை திறங்க, என் காதை திறங்க, என் நாவை திறங்க, என் வாழ்க்கையை திறங்க. ஐ நீட் யூ ஓபன், ஐ நீட் என்கவுண்டர். தெய்வீக சந்திப்பு. ஆபிரகாமை கர்த்தர் சந்தித்தார், ஈசாக்கை கர்த்தர் சந்தித்தார், தரிசனமானார். அவளுக்கு தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை கர்த்தர் கொடுத்தார். ஆபிரகாமுக்கு தரிசனமாய் சொன்னாரு, நான் காண்பிக்கும் தேசத்துக்கு வான்னு சொன்னாரு. உன் ஜனத்தை எல்லாம் விட்டுட்டு வானாரு. உங்க பிளாரன்ஸ் பாஸ்டர் அவங்க எல்லாம் விட்டுட்டு வந்தாங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு ஆண்டவருக்கு ஆபிரகாம் விட்டுட்டு வந்ததுனால ஆண்டவர் கொடுத்த வார்த்தை என்னவென்னா, நீ உனக்குள்ள பூமியின் வம்சம் எல்லாம் ஆஸ்வதிக்கப்படும். அது மட்டும் உன் சந்ததி, நீ உலகமெல்லாம் உனக்கு சந்தைக்குள்ள பூமியின் வம்சம், உனக்குள்ள பூமியின் வம்சம் எல்லாம் ஆஸ்வதிக்கப்படும். ஆமென் சொல்லுமா? அல்லேலூயா. நீ எனக்காக நீ கரையை கொடுத்து நீ உன் ஜனத்தையும் எனத்தையும் ஊரையும் நாட்டையும் ஊரையும் விட்டுட்டு வந்தனா, உனக்கு நான் காண்பிக்கும் தேசத்து எங்க போன்னு தெரியாது. பட் த டிவைன் என்கவுண்டர், அது தெய்வீக சந்திப்பு, எல்லாம் கரையும் கொடுக்க கர்த்தர் உதவி செய்தார். ஆண்டவரே போதுன்னு புறப்பட்டு வந்தான். ஒன்னு எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தான். 12ஆம் அதிகாரத்துல 13ஆம் அதிகாரத்துல பார்க்கும்போது கர்த்தர் சொல்றாரு, வடக்க பாரு, தெற்க பாரு, கிழக்க பாரு, மேற்க பாரு, கண்பாக்கும் தேசமெல்லாம் உனக்கு சொந்தமாகும். அல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா. டிவைன் என்கவுண்டர். தம்முடைய ஜனங்களை கர்த்தர் சந்தித்தார். ஆபிரகாமை கர்த்தர் சந்தித்தார், ஈசாக்கை சந்தித்தார். அவனுக்கும் ஆபிரகாமுக்கு தரிசனமானது மாதிரி 26ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது பஞ்சகாலத்தில் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போக வேண்டாம், இங்கே உட்கார்ந்துரு, இந்த தேசம் உன்னை நான் பெருக பண்ணுவேன்னு சொன்னாரு. அங்கேயும் கர்த்தர் தரிசனமானாரு. தேசத்துல விதைத்தான். கர்த்தர் கூட இருந்தனால 100க்கு 100 பலனை பெற்றான். தேசத்துல மகா பெரிய பிரபுவாக மாறினான். டிவைன் என்கவுண்டர். யாக்கோபுக்கு ஒரு டிவைன் என்கவுண்டர். அவன் வாழ்க்கையில அஸ்தமனம் வந்துச்சு. அவன் வாழ்க்கையில ஏதோ முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சான். முடிஞ்சு போன வாழ்க்கையில அங்கே ஒரு தெய்வீக சந்திப்பு வந்தது. தேவதூதர்கள் ஏறுகிறது இறங்குறதையும் தரிசனம் கண்டார். 28ஆம் அதிகாரத்துல அந்த இடத்துல கர்த்தர் தரிசனமாக, உன் கூட இருப்பேன், நான் உனக்கு உண்ண உணவு கொடுப்பேன், உடுக்க உடை கொடுப்பேன், இருக்க இடம் கொடுப்பேன், மறுபடியும் உன் தகப்பன் வீட்டுக்கு உனக்கு கொண்டு வருவேன், மென்ன ஆஸ்வதிப்பேன்னு சொன்ன போது அவன் வாழ்க்கையில் ஒரு டிவைன் என்கவுண்டர், வாழ்க்கையில் ஒரு புதிய வாசலை கர்த்தர் திறந்தார். கரங்களை தட்டி ஹல்லேலூயா. இந்த வருஷத்துடைய கடைசியில ஒரு டிவைன் என்கவுண்டர். யாரெல்லாம் சந்திச்சாரோ அவன் வாழ்க்கையில் பெரிய திருப்பத்தை கொண்டு வந்தார். என்கவுண்டர், டிவைன் என்கவுண்டர். என் சூழ்நிலை மாறணும், என் தரித்திரம் மாறணும், என் துக்கம் மாறணும், என் கண்ணீர் மாறணும், என் அவமானம் மாறணும், என் சூழ்நிலை மாறணும், என் வாழ்க்கை மரண வாசனை மாறி ஒரு ஜீவ வாசனை. மனித சந்திப்பல்ல, தெய்வ சந்திப்பு. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்தார். அவர் நம்ம சந்திக்கணும், அவரை பார்க்கணும், அவரோட பேசணும், அவரோடு இருக்கணும், அவருடைய தொடுதலை உணரணும். அவர் என் கூட இருக்கிறாருங்கிறத நாம அனுபவிக்கணும். கிறிஸ்டியானிட்டி நாட் a religion but it's a relationship with God. ஆண்டவரே உங்களோட இருக்க எனக்கு யார் எனக்கு இல்லை. யாக்கோபு அப்பா இல்லை, அம்மா இல்லை, அண்ணன் இல்லை, யாரும் இல்லை. வனாந்தரத்துல தனித்து இருக்கும்போது டிவைன் என்கவுண்டர். மெய்யாகவே கர்த்தர் அந்த இடத்துல இருக்கிறார். இந்த வருஷ கடைசியில ஒரு தெய்வீக சந்திப்பு இல்லாம இந்த வருஷத்துக்குள்ள போக வேண்டாம். டிவைன் என்கவுண்டர். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் பேசினார். அப்புறம் சொன்னாரு, உன் கூட இருப்பேன், உன் கூட வருவேன், உன்னை ஆஸ்வதிப்பேன், உனக்கு உண்ண உடம்பு கொடுப்பேன், இருக்க இடம் கொடுப்பேன், உன்னை தகப்பன் வீட்டுக்கு மறுபடியும் திரும்ப கொண்டு வருவேன், உன் வம்சத்திலே ராஜாக்கள் புறப்பட்டு வருவான். பின்னால பேக் டு பெத்தேல் போனீங்கன்னா அங்கேயும் மறுபடியும் கர்த்தர் தரிசனமானார். 35 அங்கேயும் தரிசனமாகி உன்னை மறுபடியும் நான் ஆசிர்வதிப்பேன், உன் பேரே மாறுனார். அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா. உன் பேரே மாறுனார். அன்னைக்கு ஆபிரகாமுடைய பேரை மாத்தினாரு. எப்போ? டிவைன் என்கவுண்டர்.
ஆதியாகமம் 15:17 வாசித்து பார்த்தீங்கன்னா, அங்கேயும் ஆண்டவர் ஆபிரகாமை சந்திச்சு என்ன சொன்னா, இப்போ உனக்கு எனக்கு ஒரு உடன்படிக்கை, இந்த உடன்படிக்கையில் உண்மையா இருந்தா உன்னை நான் என்ன செய்யணும், உன் பேரையே மாத்துவேன்னாரு. உன் பேர் என்ன? இப்போ ஆபிராம். ஆபிராம் என்றால் ஒரு குடும்பத்துக்கு தகப்பன். அல்லேலூயா சொல்லுமா. ஒரு குடும்பத்துக்கு மட்டும் தகப்பனா இருக்கிறவன ஆண்டவர் சொன்ன, நான் சொன்னபடி உனக்கும் எனக்கு இருக்கிற உடன்படிக்கையில் உண்மையா இருந்தனா, நீ கடைசி எனக்கு முன்னால உத்தமனாக உண்மையா இருந்தனா, உனக்கு ஒரு குடும்பத்துக்கு மட்டும் தகப்பனா இருக்கிற உன்னை அநேக தேசங்களுக்கே தகப்பனா மாற்றுவார். உன் பேர் இனி ஆபிராம் அல்ல, ஆபிரகாம். That's the God's master plan. நம்ம ஆண்டவர் நம்மளை தேசங்களுக்கு, ஒரு குடும்பத்துக்கு தாயா இருக்கிற உங்களை அநேக தேசங்களுக்கு தாயா மாற்றுவார். உன்னை இல்லாம இருக்கிற உங்களுக்கு ஒரு புதிய தலைமுறையை கத்த உருவாக்குறார். ஆமென் சொல்லுமா. நல்ல கிருபைகளை கொடுப்பாரு, நல்ல வரங்களை கொடுப்பாரு, தரிசனம் கொடுப்பாரு. உங்க எல்லாருமே தீர்க்கதரிசிகளை மாற்றுவார். நீங்க ஜெபிக்கிற ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் கொடுப்பார், உங்களோட பேசுவார், உங்களுடைய இருக்கிறத நீங்க உணர்வீங்க, ஆண்டவருடைய மகிமையான நிரப்பப்படுவீங்க. இப்பொழுது இருக்கிறது பார்க்கலாம் 1000 மடங்கு வளர கர்த்தர் கிருபை செய்வாராக. டிவைன் என்கவுண்டர். எப்படி ஆபிரகாம மாத்தினாரோ ஒரு டிவைன் என்கவுண்டர், இதே மாதிரி அங்க 35 அதிகாரத்துல ஆண்டவர் யாக்கோபு சொல்ற, உன் பேரு இனி யாக்கோபு அல்ல, உன் பேர் என்ன ஆகும்? இஸ்ரவேல் நடப்ப. நீ தேவனுடைய பிரபுவா மாறப்போற. உன் வம்சத்துல ராஜாக்கள் புறப்பட்டு வர போறாங்க. அப்புறம் உனக்குள்ள பூமியின் வம்சம் ஆசைப்படும். ஆனால் மறுபடியும் 35 கர்த்தர் மறுபடியும் தரிசனமாகி, ஏற்கனவே 28 தரிசனமானாரு, மறுபடியும் he revealed himself again. 35 கர்த்தர் தரிசனமாகி பலிபீடத்தை கட்டினா, அந்நிய தெய்வங்களை அகற்றி போட்டான். அந்நிய தெய்வங்களை அகற்றி போட்டு ஒரு சுத்திகரிப்பு வந்த போது கர்த்தர் பேச, இந்த வருஷ கடைசியில ஒரு சுத்திகரிப்பு, ஒரு டிவைன் என்கவுண்டர், தெய்வீக சந்திப்பு வரணும்னா உங்களுக்குள்ள ஒரு சுத்திகரிப்பு. அன்றைக்கு யாக்கோபு பலிபீடத்தை கட்ட முற்பட்ட போது கர்த்தர் சொன்னாரு, உங்கள்கிட்ட இருக்கிற அந்நிய தெய்வங்களாம் அகற்றி போடுங்க, வாழ்க்கையில தேவையில்லாத அகற்றி போடுங்க. எல்லாவற்றையும் அவன் அகற்றி போட்ட பொழுது புதைத்து போட்டான்னு பார்க்கிறோம். அப்படிப்பட்ட சமயத்தில் கர்த்தர் மறுபடியும் தரிசனமானார். தரிசனமான போது கர்த்தர் பேச ஆரம்பித்த சொன்னாங்க, உனக்குள்ள உன் சந்ததியில ராஜாக்கள் புறப்பட்டு வருவாங்க. ஆமென் சொல்லுமா. அல்லேலூயா சொல்ல. அல்லேலூயா. அது எந்த ராஜாக்கள் புறப்பட்டு வந்தாலும் இயேசு ராஜா புறப்பட்டு வந்தார். அல்லேலூயா சொல்லுமா. ஆமென் சொல்லுமா. அல்லேலூயா. அந்த வம்சாவளியில தான் நாம வர்றோம். நம்ம வாழ்க்கை மாறும், சூழ்நிலை மாறும், பேர் மாறும், எல்லாம் மாறும். கர்த்தர் நம்முடைய ஜனங்களை சந்தித்தார். அப்படி நிறைய பேர் நான் சொல்லிட்டே போகலாம். ஆனா என்னுடைய சப்ஜெக்ட்ல வரும்போது ரூத்துடைய வாழ்க்கையில கர்த்தர் நம்முடைய ஜனங்களை சந்திச்ச உடனே அங்க ஆகாரம் கொடுக்கிறாரு. ஆகாரம் கொடுக்குற கேள்விப்பட்ட உடனே நாம பெத்லஹேமுக்கு போவோம்னு சொல்லி இந்த அம்மா முடிவெடுக்கிறாங்க. முடிவெடுத்தப்போ மருமக்களை பார்த்து சொல்றாங்க, போங்கம்மா ஊருக்கு, இங்க இனத்துக்கு போங்க, ஜனத்துக்கு போங்க, சொந்தத்துக்கு போங்க. இனி என்கிட்ட பிள்ளைகள் உங்களை கல்யாணம் பண்றதுக்கு வாழ்க்கையில் வழி இல்லை, நீங்க போங்கன்னு சொன்னப்போ ஒரு பால் போயிட்டா. அந்த ரூத் மட்டும் உறுதியா பின்பற்றான். அந்த ஒரு நல்ல ரைட் டிசிஷன் அந்த அம்மா எடுத்தாங்க. அந்த ரூத் என்ன எடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 1ஆம் அதிகாரத்தில் இந்த ரூத்தினுடைய புத்தகத்துக்கே கீ வேர்டுன்னு சொல்லக்கூடிய வார்த்தை 1:16. அவங்க எடுத்த முடிவு பாருங்க. அதற்கு ரூத் என்ன சொல்றாங்க, நாங்க உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்திற்கு நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். நீர் மரணம் அடையும் இடத்துல நானும் மரணம் அடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். மரணமே இல்லாமல் வேறொன்று உம்மை என்னை விட்டு பிரித்தால் கர்த்தர் அதற்கு என்ன செய்வார்? சரியாகவும் அதற்கு அதிகமாக. அப்ப ஆண்டவரை சாட்சின்னு சொல்லி வர்றாங்க. நீங்க எங்க போனாலும் உங்க கூட தான் இருப்பேன். இப்ப இந்த அம்மாட்ட இருக்கிற முதல்ல இந்த அம்மா சொல்லுவாங்க, நான் நகோமின்னா நிறைவுள்ளவள். ஆனால் இப்போ சொல்றேன், என்னை நகோமின்னு கூப்பிடாதீங்க, என்னை எப்படி கூப்பிடுங்க? மாறான்னு கூப்பிடுங்க. கசப்பு. நான் நிறைவோடு இருந்தேன், இப்ப குறைவோடு இருக்கேன் என் வாழ்க்கையில. ஆனால் இந்த குறைவோடு இருந்தாலும் அந்த அம்மா ஆண்டவர் மேல வைக்கிற விசுவாசத்தில் இருந்தனால நகோமியை பார்த்து ரூத் சொல்றான், உங்க வாழ்க்கையில் எத்தனை குறை இருந்தாலும் கர்த்தர் உங்க கூட இருக்கிறத பார்க்கிறேன். ஆகவே நான் வருவேன், நீங்க இருக்கிறதுக்கு இருப்பேன், தங்குறதுக்கு தங்குவேன். அதை விட சூப்பரா சொன்னாங்க, மரணமே எல்லாம் சொல்லுங்க. வாழ்க்கையில குறைவு ஏற்பட்டாலும் கர்த்தரை மட்டும் விட்டுறாங்க.
கர்த்தருடைய பிள்ளைகளை விட்டுறாங்க, கர்த்தருடைய சபையை விட்டுறாங்க. கர்த்தருடைய ஊழியத்தில் எங்கள் வாழ்க்கையிலும் குறைவு இருக்கலாம், ஆனா அந்த லீடர்ஷிப், அல்லேலூயா சொல்லுமா, தேவன் வைத்த தலைமைத்துவம், அவளுக்கு மருமக மாமியாக வைத்த அந்த ஸ்தானத்தை அவ கனம் பண்ணபடினால ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், வழியை காத்து திறந்தார். ஆண்டவர் அந்த வழியை திறந்த போது உங்களுக்கு எல்லாரும் தெரியும், 2ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, ஆண்டவரை நம்பி புறப்பட்டு வந்தனால ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். 12ஆம் வசனம் 2:12 சொல்லப்படுகிறது, உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு நிச்சயமாராக. எல்லாம் சொல்லுங்க, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சட்டைகளின் அடைக்கலமாய் வந்து உனக்கு. ஆமென். கரங்களை தட்டி நல்ல ஆண்டவரே, உம்முடைய சட்டைகள் வந்த எங்களுக்கு ஆண்டவரே நிறைவான பலன். ஆமென், ஹல்லேலூயா. நிறைவுள்ளவள் குறைவுள்ளவன் ஆனால் குறைவுள்ளவள் நிறைவுள்ளவளாக மாறினாள். கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்தார். டிவைன் என்கவுண்டர். தெய்வீக சந்திப்பு வரும்போது உன் குறைவை நிறை செய்வார். நிறைவா இருந்தவள் குறைந்து போனாள், குறைவா இருந்தவளை நிறைவடை செய்தார். டிவைன் என்கவுண்டர். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரமாக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சட்டை அடைக்கலமாக வந்த உங்களுக்கு அவராலே நிறைவான பலன். அதுக்கப்புறம் 3ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது, மகளே உனக்கு நான் சவிக்கியத்தை தேடாம, உண்மையா ஆண்டவரை பின்பற்றி வரும்போது, உண்மையா கரையம் கொடுத்து வரும்போது, ஒரு கமிட்மெண்ட், ஒரு டெடிகேஷன், ஆண்டவரை உண்மையா பின்பற்றி வரும்போது கர்த்தர் நம்முடைய ஆவிக்குரிய தேவை சந்திப்பார், பூமிக்குரிய தேவை சந்திப்பார். அந்த மாமி சொல்றாங்க, மகளே உனக்கு சவிக்கியத்தை தேடாதிருப்பேனோ என்று சொல்லி ஆண்டவர் அவளுடைய மாமியுடைய உள்ளத்துல அவளுக்காக, அவளுடைய சவிக்கியத்திற்காக அக்கறை கொடுத்தாருன்னு சொல்லி பார்க்கிறோம். மாமியுடைய ஸ்தானத்துல ஆண்டவரே அவளுக்கு சவிக்கியத்தை தேடினார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். 4ஆம் அதிகாரத்துல அவளுடைய திருமணம் நடைபெறுவதை பற்றி வாசித்து பார்க்கிறோம். அப்படி அவங்களுக்கு இதுவரைக்கும் வாழ்வு இல்லாதவளுக்கு ஒரு வாழ்வை கர்த்தர் திறந்தார், வாழ்வடைய செய்தார். அல்லேலூயா சொல்லுமா. ஆகவே ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்படி திருமணம் நடைபெற்றது. திருமணம் நடைபெற்ற பொழுது ஆண்டவர் அவளுக்கு குழந்தையை கொடுத்தார் என்று சொல்லி வாசித்து பார்க்கிறோம். அப்படி குழந்தையை பெற்றெடுத்த போது வேதம் அழகா சொல்லப்படுகிறது. 13 அங்கே சொல்லப்படுகிறது, அவள் கற்பம் தரித்து ஒரு ஆண் பிள்ளையை பெற்றாள். கர்த்தர் அனுகிரகம் பண்ணினார். அப்பொழுது ஸ்திரீகள் நகோமியை பார்த்து, சுதந்திரவாளி அற்று போகாதபடி, எல்லாம் சொல்லுங்க, இன்று உனக்கு தயவு செய்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு உங்களுக்கு தயவு செய்வார். டுடே இஸ் த டே ஆஃப் ஃபேவர். அவர் உங்களுக்கு தயவு செய்வார், உங்களுக்கு தயவு செய்வார், உங்க குடும்பத்துக்கு தயவு செய்வார், உங்க வம்சத்துக்கு தயவு செய்வார், உங்களுடைய தொழிலில் தயவு செய்வார், உங்க ஊழியத்தில் தயவு செய்வார். அவர் தயவு செய்வதற்கு வல்லவராக இருக்கிறார். போகிற இடத்தெல்லாம் எஸ்தர் ராஜாத்துக்கு தயவு கிடைத்தது போல வரும் ஆண்டில் உங்களுக்கு தயவு செய்ய கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். ஆமென். சுதந்திரவாளி அற்று போகாதபடி இன்று உனக்கு தயவு செய்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த பெற்றெடுத்த பிள்ளை அவருடைய பெயர் என்ன செய்வதாக? எல்லாம் சொல்லுங்க, பிரபலம் இல்லாத நபரை பிரபலமாக்குற ஒரு தேவன் நமக்கு இருக்கிறார். நீங்க ஒருவேளை பிரபலம் இல்லாத ஒரு ஆளா வந்திருக்கலாம். இந்த பிரபலமான தேவனை பிடித்தால் அவர் உங்களை பிரபலமாக மாற்றுவார், உங்களுக்கு அனுகிரகம் பண்ணுவார், உங்களுக்கு தயவு செய்வார், உங்களை பிரபலமாக்குற ஒரு தேவன் உங்களுக்கு இருப்பார். அல்லேலூயா சொல்லுமா. ஆகவே இந்த பிள்ளை பெற்றெடுத்த போது 15ஆம் வசனம் வாசித்து பார்க்கிறோம். அவன் உன் ஆத்மாவுக்கு என்ன செய்வான்? ஆறுதல் செய்கிறவன், உன் முதிர்ந்த வயதிலே உன்னை ஆதரிக்கிறவனுமா இருக்கான். அவன் உன்னை சிநேகித்து 7 குமாரரை பார்க்கலாம் உனக்கு எப்படி இருப்பான்? அருமையாயிருக்கிற உன் மருமகள் அவளை பெற்றாளே என்றான். ஆகவே அன்னைக்கு ஒண்ணு இல்லாத ஒரு பிள்ளையா இருந்தாலும் இன்னைக்கு 7 பிள்ளைக்கு சமமான ஒரு பிள்ளையாக கர்த்தர் ரூத்தை மாற்ற செய்தார். ஆமென். ரூத்துடைய வாழ்க்கை மாறியது. இதனால நகோமியுடைய குடும்பம் கட்டப்பட்டது. இதை பற்றி சொல்லும் பொழுது அங்கே 16ஆம் வசனம், நகோமி அந்த பிள்ளை எடுத்து தன் மடியில வைத்து அதை வளர்க்கிற எப்படிப்பட்டவளானால் தாயானாள் என்று சொல்லி வாசித்து பார்க்கிறோம். அப்படி தாயாக அந்த பிள்ளை பிறந்தனால 17ஆம் வசனம், அந்த பிள்ளை பிறந்தது என்று வாழ்த்தி அதற்கு என்ன பேர் வச்சாங்களாம்? ஓபேத் என்று பெயர் வைத்தார்கள். ஓபேத் யாராக இருந்தால் தாவீதின் தகப்பனாக இருந்த ஈசாயை பெற்றெடுத்தான். ஓபேத் ஈசாயை பெற்றெடுத்தான். ஈசாய் யாரை பெற்றெடுத்தான்? தாவீதை பெற்றெடுத்தான். தாவீது வம்சத்துல இயேசு வந்தார். நல்ல கரங்களை அல்லேலூயா. ஆமென் சொல்லுமா அல்லேலூயா. பேக் டு பெத்லஹேம், பேக் டு பெத்லஹேம். ஆண்டவர் ஒரு பெரிய ஒரு வரலாற்றை இங்கு உருவாக்குறதை பார்க்கிறோம். ஆகவே ரூத்தின் புஸ்தகம் ஆரம்பத்தில் துயரத்திலையும் மரணத்திலையும் கண்ணீர்லையும் நிந்தனையிலையும் இழப்பிலையும் மரணத்திலையும் ஆரம்பிச்சாலும் முடிவு சம்பூர்ணமா இருக்கும்.
ஆரம்பம் அற்பமா இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமா இருக்கும். அல்லேலூயா சொல்லும். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். வேதத்துல 2 புத்தகம் பெண்களுடைய பேர்ல சொல்லப்பட்டிருக்கிறது, பெண்களுடைய பேர்ல எழுதப்பட்டிருக்கிறது. ரூத் ஒரு பிரஜாதிய பெண். இந்த பிரஜாதிய பெண் யூத மணமானாய் உபவாசை மனம் செய்தனால, திருமணமானதுனால இந்த இடத்திலையும் கர்த்தர் தம்முடைய ஊழியத்தை, தம்முடைய சித்தத்தை, தம்முடைய திட்டத்தை நிறைவேற்றினார். ஆனால் எஸ்தர் புத்தகத்தில் கவனிச்சு பார்க்கும்போது அந்த எஸ்தர் ஒரு யூத பெண், பிரஜாதிய ராஜாவாகிய அகாஸ்வேருவை கல்யாணம் பண்ணனால அந்த இடத்திலையும் கர்த்தர் எஸ்தரையும் கரப்படினார். இந்த 2 புத்தகத்துடைய விசேஷம் என்னவென்றால், எஸ்தருடைய புத்தகம் முதல் 4-5 அதிகாரமும் துக்கம், வேதனை, கண்ணீர், மரணம். அங்கே ஒரு சட்டம் பிறந்தது. அந்த தேசத்தில் உள்ள எல்லா யூதர்களும் அழிக்கப்பட வேண்டும் என்று சட்டம் வந்தபோது அழுகை, புலம்பல், கண்ணீர் அந்த கண்ணீரோட மாறியது. அந்த முதல் புஸ்தகம் முதல் 4 அதிகாரமும் வேதனை, துக்கம். ஏனென்றால் முழு 127 நாடுகளையும் யூதர்களை கொல்ல வேண்டும், அழிக்க வேண்டும் என்று அரண்மனை ராஜ சட்டம் இருந்த போது அழுதார்கள், புலம்பினார்கள், உபவாசம் இருந்தார்கள், புசியாமல் குடியாமல் உபவாசம் செய்தார்கள். ஆனால் 5ஆம் அதிகாரத்தில் ஒரு நல்ல செய்தி வருகிறது. என்னவென்றால், எஸ்தர் ராஜாத்தி ராஜ வஸ்திரத்தை அணிந்து கொண்டு நின்றாள். ஆமென் சொல்லுமா? அல்லேலூயா. 5:1 வாசிக்க பார்க்கலாம். எஸ்தர் புஸ்தகம் 5:1 என்ன சொல்லப்படுகிறது? கடைசி பகுதியில் 3ஆம் நாளிலே எஸ்தர் ராஜ வஸ்திரத்தை தணித்து கொண்டு, எல்லாம் சொல்லுங்க ராஜ வஸ்திரம் சொல்லுங்களேன். நீங்க போட்டுக்கதை பார்த்தாலே ராஜ வஸ்திரமா தான் இருக்கு. அல்லேலூயா. ஏசு வந்ததுனால கிறிஸ்மஸ் வந்ததுனால சாரி கிடைச்சது. அல்லேலூயா சொல்லுமா? ராஜ வஸ்திரமா தான் இருக்கு. இப்போ அமேன் பாஸ்டர் பிள்ளார் ராஜ வஸ்திரம். அன்னைக்கு எஸ்தர் அவர் துக்க வஸ்திரம் இருந்தது. அவர் சட்டப்படி துக்க வஸ்திரம் தான் போட்டுக்கணும். ஆனா ராஜா முன்னால போறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனா இப்ப ராஜா முன்னால போறதுக்கு அவளுக்கு என்னென்ன தன்னுடைய ஜனத்துக்காக போக வேண்டி இருந்தது. ஆகவே சும்மா போக முடியாது. அங்க அந்த ராஜ அரண்மனையில திடீர்னு அப்பாயின்மெண்ட் இல்லாம போக முடியாது. ஆனால் அவர் சொல்றா, நான் செத்தாலும் சாகிறேன் அப்படின்னு சொல்லி தைரியமாக அந்த ராஜ வஸ்திரத்தை அணிந்து கொண்டு ராஜாவுக்கு முன்னால் நின்ற போது கோல், செங்கோல் அவளுக்கு முன்பதாக நீட்டப்பட்டது. ஆமென் சொல்லுமா? இதுவரைக்கும் ராஜாவுடைய கண்களை தயவு கிடைக்கல. ஆனா ராஜ வஸ்திரத்தை தரித்து அந்த ராஜ அரண்மனைக்கு போன பொழுது ஒருவேளை அவளுக்கு அப்பாயின்மெண்ட் இல்லாவிட்டாலும் ஆண்டவர் அவளுக்கு ஒரு அப்பாயின்மெண்டை கொண்டு கொடுத்தார். கோல், செங்கோல் அவள் பக்கமா நீட்டப்பட்டது. அழுகை மாறியது, துக்கம் மாறியது, கண்ணீர் மாறியது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அந்த அதிகாரம் எப்படி முடித்தது என்றால் 8ஆம் அதிகாரம் 9வது பார்க்கும்போது அங்கே சந்தோஷம் உண்டாயிற்று, களிப்பு உண்டாயிற்று, மகிழ்ச்சி உண்டாயிற்று. அங்கே ஒரு பெரிய கொண்டாட்டமே, கிறிஸ்துமஸ் கொண்டாட்டமானது. கரங்களை தட்டி அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. என் துக்கம் மாறும், என் கண்ணீர் மாறும், என் நிந்தை மாறும். யூதர்களை கொல்வதற்கு திட்டமிட்ட ஆகானுடைய மோதிரம் யாருக்கு ஆமானுடைய மோதிரம் முறையாக்கி வந்தது. அல்லேலூயா சொல்லுமா? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே அந்த ஆமனுக்கு கொடுக்கப்பட்ட வீடு எஸ்தருக்கு வந்தது. அல்லேலூயா சொல்லுமா? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே எங்கெல்லாம் கொல்லப்பட வேண்டும் என்று சட்டம் வந்ததோ அங்கெல்லாம் அவர்கள் காப்பாற்றப்பட வேண்டும் என்று அதை விட துரிதமாக செய்து 127 நாடுகளுக்கு வேகமாக பறந்தது. காரணம் ஒரு எஸ்தர் ராஜாத்தி ராஜவஸ்திரம். ஆமென், ஆமென். ரட்சிப்பின் வஸ்திரத்தை அணிந்து கொள்வோம், துதியின் வஸ்திரத்தை அணிந்து கொள்ளுவோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சர்வாயுத வர்க்கத்தை அணிந்து கொள்வோம். கர்த்தர் வரும் நாட்களில் நம்முடைய புலம்பலை மாற்றி, கண்ணீரை மாற்றி, வேதனையை மாற்றி நமக்குள்ள ஒரு மகிழ்ச்சியும் நமக்குள்ள ஒரு செழிப்பையும் கர்த்தர் கொடுப்பார். கரங்களை தட்டி கர்த்தர் அல்லேலூயா. ஆகவே ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அந்த 8ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், எஸ்தர் புஸ்தகம் 8வது பார்க்கணும். அவர்கள் மகிழ்ச்சி, அவர்கள் சந்தோஷம், நிறைவு வந்தது சொல்லி 8, 9 அதிகாரம் பார்த்துருந்தேன். வசந்தம் மட்டும் வாசிங்க, முடிச்சிடுறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எப்படி அந்த எத்தனை வசனமா? 8:16. 8:16 சொல்லப்படுங்க. சத்தமா நான் வாசிங்க பார்க்கலாம். இவ்விதமாய் எல்லாம் சொல்லுங்க. யூதருக்கு இதுவரைக்கும் இருள் இருந்தது, இருள் மாறியது. கரங்களை தட்டுங்க. அல்லேலூயா. ஒரு மரண வாசனை இருந்தது, ஒரு ஜீவ வாசனை உண்டாயிற்று. வெளிச்சம். அப்புறம் என்ன வந்தது? மகிழ்ச்சி. அப்புறம் என்ன வந்தது? களிப்பு, கனமும். என்னது? கனமும், எல்லா கனம் உண்டு. ஆமென் சொல்லுமா? ஆகவே புது வருஷத்துல உங்க புலம்பல் மாறும், உங்க வேதனை மாறும், உங்க துக்கம் மாறும், கண்ணீர் மாறும், எல்லாம் மாறும். கர்த்தர் கூட இருப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.
பேக் டு பெத்லஹேம், பேக் டு பெத்தேல். ஆண்டவர் வரும்போது ராஜ வஸ்திரத்தை போட்டுக்கொள்ளுங்க, ராணி மாதிரி நடங்க, ராஜா மாதிரி நடங்க. புது வருஷத்துல கர்த்தர் உங்களுக்கு வெளிச்சத்தை கொடுப்பார், மகிழ்ச்சியை கொடுப்பார், உங்க எல்லாவற்றையும் மாற்றி அமைப்பார். தேசிய அளவில் கர்த்தர் பெரிய காரியங்கள் 127 நாடுகளிலே கர்த்தர் மாறுபெரும் காரியங்கள் செய்தார். ஒரு சின்ன ஊர்ல ஆரம்பிச்சோம், யூதேயாவில் பெத்லகேமிலே, யூதேயா தேசத்தில் ஆயிரங்களுக்குள்ளே சிறிதா இருந்தாலும் இஸ்ரவேலை ஆளக்கூடிய பிரபு 127 நாட்டையும் அசைக்கக்கூடிய மாபெரும் காரியத்தை ஒரு எஸ்தர் மூலமா செய்த போல, ஒரு ரூத் மூலமா செய்த போல உங்க மூலம் செய்ப்பார். மே காட் bless you all. பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் தந்த வார்த்தைகளுக்கு நன்றி. பெத்லகேம் அப்பத்தின் வீடு, ஆசீர்வாதத்தின் வீடு. பெத்லகேம் அப்பத்தின் வீட்டில் நீ ஆசீர்வதிக்க நன்றி. பெத்தேல் தேவனுடைய வீடு, தேவ சபையிலையும் ஆசீர்வதிங்க. 127 நாடுகளுக்கு ஒரு எஸ்தர் ராஜ்யத்தை பயன்படுத்தின போல எங்களையும் பயன்படுத்தி அந்த துக்க வாசனை மாறி, மரண வாசனை மாறி, ஜீவ வாசனை உண்டாக, களிப்பு, மகிழ்ச்சி, வெளிச்சம், கனம், மகிமை உண்டாக. ஆண்டவரை ஆமான் போட்ட திட்டம், சதித்திட்டம் முறியடிக்கப்படும்படி ஒரு முருதேகாய்க்கு ராஜா ஏறுகிற ராஜ குதிரை, ராஜ வஸ்திரம், ராஜ முடி, ராஜ மோதிரம் எல்லாம் கொடுக்கப்பட்டு இவ்விதமாய் ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு செய்யப்படும் என்று சொன்னது போல புதிய வருஷத்தை எல்லா கனமும் எல்லா மகிமையும் உண்டாக ஜனங்களையும் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, பாஸ்டர் பிளாரன்ஸ் அவர்களையும் அவருடைய குடும்பத்தையும் சபை மக்களையும் ஆசீர்வதிங்க. இயேசு நாம் ஜெபிக்கிறோம் பிதாவே.